இன்றைக்கி பொங்கல், தை மாதம் பிறந்துருச்சு. சின்ன வயசுலேருந்து நாம் எல்லோரும் கேட்ட ஒரே வார்த்தை, தை பிறந்தா வழி பிறக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் யாரும் சொல்லித்தரல, தை பிறந்ததால் மட்டும் வாழ்க்கை மாறாது. நமக்கு கஷ்டம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, பயம் இருக்குது. தை மாதம் வந்துடுச்சுன்னு இதெல்லாம் தானாக போயிடுமா? இல்லை. தை மாதம் மேஜிக் இல்லை, அது ஒரு நினைவூட்டல். இந்த தை மாதம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு இது புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அதே பழைய போராட்டம் தான். வீட்டில் யாருக்கும் நம்ம கஷ்டம் முழுசாக தெரியாது, வெளியே சொல்லவும் முடியாது. உள்ளுக்குள்ளே இன்னும் எவ்வளோ இருக்குன்னு கேள்வி மட்டும்தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம இது வரைக்கும் நிறைய நாட்களை தாண்டி வந்திருக்கோம். ஆனால் அந்த நாட்கள்லேயும் தீர்வு தெரியாமல் தான் இருந்தது. தை மாதம் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றிடாது. ஆனால் நம்ம மனசில் ஒரு சின்ன தெளிவை கொடுக்கணும். இந்த வருஷம் எல்லாம் பர்ஃபெக்டாக ஆகணும்னு இல்லை, ஒரு விஷயம் கொஞ்சம் பெட்டராக நடந்தால் போதும். ஒரு முடிவு கொஞ்சம் உறுதியாக இருந்தால் போதும். நம்ம வேகம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் நிற்காமல் நகர்ந்துகிட்டே இருந்தால் அதுவே முன்னேற்றம் தான். நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணும். வழி பிறக்க தை மாதம் வரணும்னு அவசியம் இல்லை, வழி பிறக்க நம்ம மனசு தான் தீர்மானிக்கணும். இன்றைக்கி நம்ம நிலைமை சரியாக இல்லைனாலும், இன்றைக்கி நம்ம மனசுக்குள்ளே உடஞ்சிருந்தாலும், இன்றைக்கி நம்மளை யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும், தை மாதம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுது, கைவிடாத, மறுபடியும் முயற்சி பண்ணு. இந்த தடவை கொஞ்சம் தெளிவோடு. தை பிறந்தால் தான் வழி பிறக்குன்னு காத்திருக்க வேணாம். ஒரு சின்ன அடியாவது நாம் முன்னாடி வச்சா போதும். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான், ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வாழ்க்கை ஒரு போராட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.